ஆர்கேவி ஸ்டுடியோ என்னும் அந்த பிரிவ்யூ திரையரங்கம் சமீபத்தில் நிரம்பி வழிந்தது. வந்தவர் கேப்டன். நிகழ்ச்சி அவரது புதிய படமான தமிழன் என்று சொல். அருண் பொன்னம்பலம் இயக்க விஜயகாந்துடன் அவருடைய மகன் சண்முக பாண்டியனும் நடிக்கின்றார். இப்படத்தை வரதராஜன் தயாரிக்க இருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு அழைப்பில்லாமலேயே அவரது பல நூறு தொண்டர்கள் திரண்டிருந்தனர். படப்பூஜை முடிந்ததும் விஜயகாந்த் மைக் பிடித்தார். நல்ல கலகலப்பாக மூடில் இருந்தார் கேப்டன். பத்திரிகையாளர் அவரது நிறுவனங்களின் கொள்கைகளை ஏகத்துக்கும் ஓட்டினார். அவரது ஜாலி மூடை கெடுக்க வேண்டாம் என்று நினைத்தார்களோ என்னமோ, யாரும் பெரிதாக கேள்விகள் கேட்கவில்லை. இந்த படத்தை ஒப்புக்கொண்டது குறித்து விஜயகாந்த் கூறுகையில், படங்களில் நடிக்கக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தேன். தமிழன் என்று சொல் படத்தின் கதையை கேட்ட பிறகு மனைவியும் பெரிய பையனும் இந்த கதையை கேட்டுவிட்டு படத்தில் நடிக்க சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். உடனே தான் இயக்குனரை அழைத்து கதையை கேட்டேன். சண்முக பாண்டியன் நடிக்கின்றார் என்பதை தாண்டி தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட படம் என்பதால் ஒப்புக்கொண்டேன். இயக்குனர் கூறிய கதையில் ஒரு வெறி இருந்தது. உடனே நடிக்கின்றேன் என்று ஒப்புக்கொண்டேன். படத்தின் புரொடியூசர் புதியவர் என்று நினைக்க வேண்டாம். அவரை 30 ஆண்டு காலமாக எனக்கு தெரியும். விஜயகாந்த் ஏதோ கத்தி எல்லாம் வைத்திருக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள். நிச்சயமாக சொல்வேன், இப்படம் ஒரு மாறுபட்ட படம். தமிழ் மொழிக்காக நான் செய்கின்ற படம் தமிழன் என்று சொல் என்றார். விஜயகாந்த் கிளம்பி போன பிறகும் படத்தின் இன்னொரு ஹீரோவான சின்ன கேப்டனை வாழ்த்தவும் பொக்கே கொடுக்கவும் பெருங்கூட்டம் அவர் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தது. 40 வயசு ஒரு 50 வயசுக்கான உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்.